மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1-3 வரை வாசிக்கலாம். மத்தேயு 8. ஆண்டவர் பூமியில வாழும்போது நிறைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார். அதுல நிறைய அவர் செய்தது புரட்சியை போல இருந்தது. அந்த நாட்களில் குஷ்டரோகிகள் தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தார்கள். அவர்களுக்கும் ஆண்டவர் அற்புதம் செய்தார். அப்பதான் குஷ்டரோகி கேட்கிறா, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாகும்படி செய்யும். ஏன்னா அந்த நாட்களில் குஷ்டரோகிகள் சுத்தமாக்கப்படுவதற்கு அவர்கள் அனுமதிக்கப்படுவது கிடையாது. அவர்கள் ஊருக்குள்ளேயே அனுமதிக்கப்படுவது கிடையாது. அவங்களா சரியாயிடுச்சுன்னா அவங்க ஊருக்குள்ள வருவாங்க, அவங்கள செக் பண்ணி பார்ப்பாங்க. யாரும் அவர்களை பெருசா விரும்ப மாட்டாங்க, யாரும் அவங்களை அங்கீகரிக்க மாட்டாங்க, யாரும் அவங்கள தொட விரும்ப மாட்டாங்க, யாரும் அவங்கள பார்க்க விரும்ப மாட்டாங்க. அப்ப இயேசு அற்புதம் செய்ததுல பெரிய அற்புதம் என்னன்னா, ஆண்டவர் இந்த குஷ்டரோகிகளை பார்த்து இயேசு எனக்கு உதவி செய்வார் என்றவங்க முன்னாடி ஆண்டவரே உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாகும்படி செய்யும். அதோட ஆண்டவர் சொன்னார், எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி அவனை என்ன பண்ணார்? இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாக என்றார். உடனே அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கி சுத்தமானது. அல்லேலூயா! எவ்வளவு ஒரு இரக்கம் நிறைந்த தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆமென். தொடக்கூடாது, பார்க்கக்கூடாது, பேசக்கூடாது, தூரப்படுத்தப்பட வேண்டும். அப்படி ஆளை தொட்டு ஒரு தெய்வம் சுகமாக்குகிறார் என்றால் எவ்வளவு அன்புள்ள தெய்வத்தை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய எப்பேற்பட்ட நிலைமையில் இருந்தாலும், நம்ம தீண்டத்தகாதவர்களாக இருந்தாலும், நாம் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும், நாம் பிறரால் நேசிக்கப்படாதவர்களாக இருந்தாலும், நம் ஆண்டவர் நம்மை நேசிக்கிறவராக இருக்கிறார். நம்மை தொட்டு சுகமாக்குகிறவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, வேதம் அல்ல பொதுவாக சொல்றாங்க, பிள்ளைகளிடத்துல அல்லது நம்ம நெருங்கினவர்களிடத்துல ஒரு பாசத்தை காட்டுவதற்கு அடையாளம் தொட்டு பேசுவது. பிள்ளைகளிடத்துல தொட்டு பேச வேண்டுமா? பிள்ளைகள் என்ன பண்ணணுமா? தொட்டு பேச வேண்டுமா? தாய் தகப்பன் அப்படி தொடக்கூட மாட்டாங்க. முகம் கொடுத்து பேசுறதே இன்னைக்கு ரொம்ப நடைமுறையில் இல்லை. அப்படி இருக்கும்போது பிள்ளைகளை தொட்டு பேசும் பொழுது அவர்களுக்குள்ளே ஒரு பாசம் உணர்வு உண்டாகும் என்று இன்றைய சமூகத்தில் ஆர்வலர்கள் சொல்லுகிறார்கள். இயேசுவும் அவர்களை தொட்டு சுகமாக்கினார். அல்லேலூயா! அப்ப நம்ம வாழ்க்கையிலையும் கர்த்தர் நம்மை தொடுவார், நம்முடைய பிரச்சனைகளை கஷ்டங்களை எல்லாவற்றையும் மாற்றுவார். யாரும் யாரையும் சீக்கிரத்தில் தொட முடியாது. இயேசு தொட்டதனுடைய காரணம் அவர் நம்மேல் பாசமா இருக்கிறார் என்கிறது தான் அதனுடைய அடையாளம். அல்லேலூயா! உங்கள் மேலையும் என் மேலையும் கர்த்தர் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். சரி, இந்த குஷ்டரோகத்தை பற்றி பழைய ஏற்பாட்டில் நிறைய விஷயங்கள் இருக்கிறது. அந்த பழைய ஏற்பாட்டில் இருந்து ஒரு சில விஷயங்களை நான் உங்களுக்கு காண்பித்து நான் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்து நாம் ஜெபிக்க போகிறோம். அல்லேலூயா! ஒன்றை நீங்கள் கவனமாக நீங்கள் நினச்சிக்கிறணும். நம்ம அதிகப்படியாக நம்ம தியானிக்கிற விஷயம் பரலோகத்தை குறித்து தான் அதிகமாக தியானிக்கிறோம். எனக்கு சில வேளை அது சங்கடமாக இருக்கும். சிலருடைய முகங்கள், சிலருடைய ஏக்கங்கள் பார்க்கும்போது குடும்பத்துடைய பிரச்சனை எனக்கு தெரியும். அவங்கெல்லாம் பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு வார்த்தை வராதா, ஆண்டவர் எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா அப்படின்னு வரும்போது நம்ம இங்கே எடுக்கிற செய்திகள் எல்லாம் பரலோகத்துக்குரியதா இருக்கும்போது கண்டிக்கிற வார்த்தைகள், மனம் திரும்பக்கூடிய வார்த்தைகள் தான் வரும் பரலோகம் போகணும்னா. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன, நம்ம இப்படி வந்தோம், நமக்கு இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரலையே அப்படின்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஆண்டவர் 3 நாட்கள் பரலோகத்தை குறித்து பேசி 3ஆவது நாள் அவர்களுக்கு வயிறு நிறைய உணவை கொடுத்து அனுப்பினார். அல்லேலூயா! என்னுடைய இது ஆண்டவரை முதலாவது தேடும் பொழுது எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்மை ஆசீர்வதிக்கிறவரை பிரியப்படுத்திட்டா போதும், ஆசீர்வாதம் தானாக வரும். ஆசீர்வாதம் தாங்கன்னு கேட்கறத விட ஆசீர்வாதம் தருகிறவரை பிரியப்படுத்தி ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். நானா இருந்தாலும் ஆண்டவரை பிரியப்படுத்தி நான் ஊழியம் செய்யணும். மனுஷர்களை பிரியப்படுத்தி என்ன பண்ண முடியாது? ஊழியங்களை செய்ய முடியாது. நீங்க உங்களுக்காக கண்ணீர் விட்டு கதறி ஒருவேளை நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக, ஒருவேளை நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக மாறலாம். ஆனால் உங்களை பரலோகத்துக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவேனா என்பது எனக்கு சந்தேகம் இருக்குது. ஆனா உங்களை ஆண்டவருக்குள்ள நடத்திட்டா, ஆண்டவருக்குள்ளேயும் நீங்க ஆண்டவருக்கு பரலோகமும் வருவீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கொள்வார். அல்லேலூயா! எத்தனை பேர் நான் சொல்றதை ஏத்துக்கிறீங்க? அதனால ஆண்டுடைய வார்த்தையை நாம் கவனிப்போம். முதலாவது தேவனை பிரியப்படுத்துவோம், தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. தேவனை பிரியப்படுத்தாதவனையே ஆண்டவர் ஆசீர்வதிக்கும் போது அவரை பிரியப்படுத்தும்படி நினைக்கிற நம்மை அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.
வேதம் சொல்கிறது, திருவசனத்தை பழக்கப்படுகிற, திருவசனத்தை போதிக்கிறவர்களை ரெட்டிப்பான முறையிலே நீ அவர்களை கனப்படுத்து. அதாவது என்ன சொல்ல வர்றாருன்னா, ஒரு ஊழியக்காரன் வசனத்தை கனப்படுத்தி பேசுவான், ஆனால் அவனை 2 மடங்கு நீ அவனை கனத்துக்குரியவனா என்ன பண்ணு நினைச்சுக்க. அதாவது ஒரு பாஸ்டர் ஆசீர்வாதத்தை பத்தி பேசுறவரை ஒரு ஸ்தோத்திரம் சொன்னா, பரலோகத்தை பத்தி பேசுறவனுக்கு 2 ஸ்தோத்திரம் என்ன பண்ணணுமா? அப்படியானால் விசுவாசிகள் பரலோகத்தை பத்தி தியானித்தால் அவர்களை இரட்டத்திரையாய் கர்த்தர் ஆசீர்வதிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆசீர்வாதத்தை தேடுகிறவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதம் தான், ஆனால் ஆண்டவரை தேடுகிறவர்களுக்கு 2 இரட்டத்திரையான ஆசீர்வாதத்தை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதான் கிறிஸ்டியன் லைஃப். நீங்க இதை பின்பற்றும் பொழுது உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அப்ப குஷ்டரோகியை தொட்டு சுகமாக்கினார். குஷ்டரோகிகள் யார் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவர்கள் புறம்பாக்கப்பட்டவர்கள் என்றால் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள். பழைய ஏற்பாட்டு நாட்களிலே குஷ்டரோகிகளை தனிமைப்படுத்தி வைத்திருப்பார்கள். ஊரை விட்டு ஒதுக்கி ஒரு மூலையில் என்ன பண்ணியிருப்பாங்க, வச்சிருப்பாங்க. அவங்க ஊருக்குள்ள வர முடியாது. அப்படி தனிமைப்படுத்தப்பட்டவர்கள் தான் குஷ்டரோகிகள். என்னாகமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை வாசிக்கும் போது, என்னாகமம் 5:1-2, 172வது பக்கம். பாளையத்தில் இருந்து அவர்களை விலக்கிவிடு. கவனிக்கிறீங்களா? குஷ்டரோகிகளுடைய பிரமாணம் என்ன? ஒரு ஆளுக்கு குஷ்டரோகம் இருந்தா அவர்களை பாளையத்தினா இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்தை விட்டு நீ அவர்களை விலக்கி விடு, தூரப்படுத்து, அவர்களை விலக்கி விடு. அடுத்து பாத்தீங்கன்னா, அவர்கள் 3வது வசனத்தை நீங்க அப்படி பாருங்க. ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை நீங்கள் விலக்கி, நான் வாசம் பண்ணுகிற தங்கள் பாளையங்களை அவர்கள் தீட்டுப்படுத்தாதபடிக்கு நீங்கள் அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட கடவீர்கள். அல்லேலூயா. அப்ப பாருங்க, பாளையத்துக்கு புறம்பே, இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற இடத்திற்கு புறம்பே அவர்கள் தள்ளப்பட வேண்டும், அவர்கள் விலக்கப்பட வேண்டும். குஷ்டரோகம் என்பது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், குஷ்டரோகம் என்பது சரீரத்தை அழித்து கொண்டே போகும். குஷ்டரோகம் என்பது நாற்றத்தை உண்டு பண்ணும். குஷ்டரோகம் என்பது நம்முடைய ரூபத்தை மாற்றும். இதை எதற்கு நீங்க எக்ஸாம்பிள் அப்படியே எடுக்கலாம்னா, பாவம் நம்முடைய தேவ சாயலை அப்படியே மாத்திரும். பாவம் நம்மை கொஞ்சம் கொஞ்சமாய் ஆண்டவரை விட்டு பிரித்து நம்மை அழித்து விடும். பாவம் தேவனுக்கு முன்பாக துர்நாற்றத்தை கொண்டு வரும். குஷ்டரோகம் என்று சொல்லும் போது அதை டைரக்டா பாவத்திற்கு நாம் எடுத்துக்காட்டாக காண்பிக்கலாம். அப்படியானால் பாவம் செய்கிறவர்கள் பிள்ளைகளானாலும் சரி, ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் அப்படிப்பட்டவர்களை விலக்கி, நான் வாசம் பண்ணுகிற பாளையத்தை விட்டு நீங்கள் அவர்களை புறம்பாக்க கடவீர்கள். இந்த குஷ்டரோகியாக்கும் ஆண்டவர்ட்ட வந்து கேட்கிறான், உமக்கு சித்தமானால் நான் சுத்தமாகும்படி செய். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்குள்ளே பாவம் இருக்கிறதான்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. சில பாவங்கள் உங்களை அழிச்சுக்கிட்டு இருக்குதான், டெஸ்ட் பண்ணி பாருங்க. பாவம் உங்களையும் ஆண்டவரையும் விட்டு பிரிக்குதான், டெஸ்ட் பண்ணி பாருங்க. சில பாவங்கள் உங்களுக்குள் இருந்து தேவனுக்கு முன்பாக துர்நாற்றத்தை ஏற்படுத்தும். பாவம் உங்களுக்குள்ள இருக்கவே கூடாது. பாவம் உங்களுக்குள்ள இருக்குமானால் அன்னைக்கு ஆசாரியர்கள் செக் பண்ணுவாங்க. தலையிலிருந்து தலையை முடிய ஃபுல்லா எடுக்கணும், எடுத்து அதை செக் பண்ணுவான். அது குழி விழுந்து இருக்குதா, அந்த மசில், அந்த சதை, அது அப்படியே சொரண இருக்குதா, எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணி குஷ்டரோகம் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சவனே அவனை புறம்பாக்கி விடுவார். நமக்குள்ளேயும் பாவம் இருக்குமானால் தேவன் எவ்வளவுதான் நம்மளை நேசிக்கிறவராய் இருந்தாலும் தேவனை விட்டு நாம் தூரம் போகிறவர்களாய் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த மாலை வேளையில யாராகிலும் பாவத்திலே வாழ்கிறீர்கள், பாவம் செய்கிறீர்கள், இன்னும் நாம் பழைய பாவத்தில் இருக்கிற நீங்க இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ தெரியாது, ஆனா இந்த இடத்திற்கு வந்து உங்களுக்கு கர்த்தர் ஒரு மாற்றத்தை தர வேண்டும். அல்லேலூயா. ஏனென்றால் மாற்றத்தை பேசாத இடத்துக்கு இதுவரை போயிருப்போம். நீங்க மாறணும்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்க இடத்துல நீங்க கேட்டு மாறிதான் ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்ப நம் வாழ்க்கையில பாவத்தை விட்டு விலகாவிட்டால் நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு தூரமாக்கப்படுவோம். கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கு தூரமாக்கப்படுகிறது மாத்திரமல்ல, புறம்பாக்கப்படுகிறது என்றால் என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து இறங்கி வருவார், மீண்டும் நம்மை அழைத்து செல்ல வருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நம்மை முதலாவதாக நம்மை ரட்சிக்கும்படி பூமியிலே நமக்காக வந்தவர் இப்பொழுது மீண்டும் நம்மை அழைத்து செல்லும்படி இரட்சகர் இயேசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த விசுவாசம் இல்லாவிட்டால் நாம் பூமியில வாழ்றது வீண், நம்ம வாழ்றது வீண்.
எதுக்கு பைபிள் படிக்கணும், எதுக்கு ஜெபம் பண்ணணும்னா பூமியிலே ஆசீர்வாதமா இருப்பதற்காக மாத்திரம் அல்ல, மீண்டும் இயேசு வரப்போகிறார், நாம் அவரை சந்திக்க வேண்டும். அப்ப புறம்பாக்கப்படுவார்களாம் பாவிகள். 1 தெசலோனிக்கர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 7-8 வசனங்களை வாசிக்கும் போது, 1 தெசலோனிக்கர் எடுத்தவங்க சொல்லிருங்க பேஜ் நம்பர். 1 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம். ஒன்னு தெசலோனிக்கர்ல சாரி 2 தெசலோனிக்கர் எடுங்க. 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 7-8. 283 புதிய ஏற்பாட்டுல தேவனை வானத்திலிருந்து போதும். நல்ல கவனிங்க, கொஞ்ச நேரம் நான் சொல்றதை உங்களுக்கு புரியுமா? நான் சொல்றேன். இயேசு மீண்டும் வரும் பொழுது அவர்கள் என்ன எப்படி இருப்பார்களாம்? தேவனுடைய சமூகத்தை விட்டு அவர்கள் பிரிக்கப்படுவார்கள். 10வது வசனத்தை நீங்க அப்படியே பாருங்க. அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்திலிருந்தும் அவருடைய வல்லமை பொருந்திய மகிமையிலிருந்தும் நீங்களாகி நித்திய அழிவாகிய தண்டனையை அடைவார்கள். கவனிச்சீங்களா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு கூட்டம் அவருடைய சன்னிதானத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவார்கள். எங்கு போவார்கள்? அவர்கள் நித்திய அழிவை அடைவார்கள். அன்னைக்கு குஷ்டரோகிகள் ஊருக்குள் பாளையத்துக்குள் இல்லாதபடிக்கு அவர்கள் புறம்பாக்கப்பட்டது போல இயேசு கிறிஸ்து வரும் பொழுது ஒரு கூட்டம் ஏசப்பாவுக்கு முன்னாடி நிக்க முடியாம புறம்பாக்கப்பட்டு நரகத்திலே தள்ளப்படுவார்கள். யார் அந்த கூட்டம் என்றால் குஷ்டரோகிகள் எனப்படுகிற ஆவிக்குரிய குஷ்டரோகிகள் எனப்படுகிற ஒரு கூட்டம். யார் இந்த ஆவிக்குரிய குஷ்டரோகிகள்? பாவத்திலே வாழ்ந்து கொண்டு தேவனை அறியாதவர்களும், அதாவது இயேசுவை இதுவரை அறியாதவர்கள், பாவத்திலே வாழ்கிறவர்கள். இன்னொன்னு பெரிய திடுக்கிடும் தகவல் என்ன? இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை அறிந்தும் கீழ்ப்படியாதவர்கள். ஏசப்பாவை அறியாதவனும் என்ன பண்ணுவான்? ஏசப்பா வரும் பொழுது புறம்பாக்கப்படுவான்னா எங்க போவான்? நரகத்துக்கு போவான். இயேசுவை அறிந்தும் கீழ்ப்படியாதவர்களும் எங்க போவார்கள்? இப்பொழுது எப்படி குஷ்டரோகி பாளையத்துக்கு புறம்பாக்கப்பட்டது போல் குஷ்டரோகிகள் புறம்பாக்கப்படுவார். அல்லேலூயா. குஷ்டரோகம்னா என்ன சொன்னேன் சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாம் சத்தமா சொல்லுங்க. பாவம். அப்ப பாவம் உங்களுக்குள்ள இருக்கிறதா? இயேசுவை பற்றி சொல்லியும் நீங்கள் மனம் திரும்ப விரும்பவில்லையா? அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை உங்களுக்குள் இருந்தால் இரட்சகர் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது அவருடைய பிரசன்னத்துல நம்ம நிக்க முடியாதபடி நாம் நீங்களாக்கப்படுவோம். இயேசு பூமியில வரும் பொழுது இந்த பேய் பார்த்தவனே ஓடிடுச்சு. பூமியில இருக்கும்போது அப்பொழுது அவர் மகிமை இழந்தவராய் மனுஷனா வந்தார். அப்பயே பேய் நிக்க முடியல. அவர் மகிமை பொருந்தினவராய் சூரிய பிரகாசத்துக்கும் அதிகமான பிரகாசமாய் இறங்கி வரும் பொழுது பாவிகள் அவருடைய சமூகத்துக்கு முன்பாக நிற்க முடியாமல் அவர்கள் அப்புறப்படுத்தப்படுவார்கள். குஷ்டரோகிகள் எப்படி பாளையத்தை விட்டு வெளியே போனார்கள் அது மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு பெரிய பாக்கியம் ஆண்டவராகிய இயேசுவை பற்றி உங்களுக்கு சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. கேள்விப்படாதவர்கள் பாவம். இன்னைக்கு நம்ம ஏன் சுவிசேஷ ஊழியத்துக்கு போறோம்? 2 தரப்பினர் போவாங்களா? கேள்விப்படாதவனும் போவான், கேள்விப்பட்டு மனம் திரும்பாதவனும் போவான். அப்புறப்படுத்தப்படுவார்கள். இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள இருந்து நீங்க பாவத்துக்குள்ள, நீங்க எந்த சர்ச்சுக்கு போனாலும் சரி, நீங்க எந்த கூட்டத்துக்கு போனாலும் சரி, பாவத்துக்குள்ள இன்னும் நிலைத்திருந்தால் இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நீங்கள் அப்புறப்படுத்தப்படுவீர்கள். நான் அப்புறப்படுத்தப்படுவேன். நான் போதிச்சாலும் சரி, அந்த நாட்களில் அநேகர் உடைய நாமத்தினால் பிரசங்கம் பண்ணினோம், உடைய நாமத்தினால் அற்புதங்களை செய்தோம் சொல்லும்போது ஆண்டவர் சொல்லுவார், அக்கிரம செய்யக்காரர் என்னை விட்டு அகன்று போங்கன்னா அப்புறப்பட்டு போங்கள், நீங்கள் என்னை விட்டு விலகி போங்கள். அப்ப நான் ஊழியக்காரனா இருந்தாலும் நான் ஒரு குஷ்டரோகியின் வாழ்க்கை வாழக்கூடாது. சபைக்கு வந்துகிட்டே என்னை அரிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பாவம் எனக்குள்ள இருக்கக்கூடாது. சபைக்கு வந்துகிட்டே அந்த ரங்கத்துக்குள்ளே ஒரு பாவ வாழ்க்கை எனக்குள்ள இருக்கக்கூடாது. ஏதேதில் மனம் திரும்பணுமோ நீங்கள் மனம் திரும்பிக் கொண்டே இருந்து இந்த குஷ்டரோகம் சுத்தமாகி கொண்டிருந்தால் மாத்திருந்தான் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் வர முடியும். அல்லேலூயா. அததான் சொல்றார், அவர்கள் புறம்பாக்கப்படுவார்கள். அந்த எண்ணாமத்தின் 5:1, 2 நான் இன்னொன்னு உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அவர்களை பாளையத்தை விட்டு புறம்பாக்க கடவர்கள். கர்த்தர் மோசேக்கு சொன்னபடி இஸ்ரவேல் புத்திரர் செய்து அவர்களை பாளையத்திற்கு புறம்பாக்கி விட்டார்கள். அல்லேலூயா. மத்தேயு 25ஆம் அதிகாரம் 41வது வசனத்துல எப்பொழுது நாம் புறம்பாக்கப்படுகிறோம் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காமல் போனால் நம்ம என்ன பண்ணுவோமா? ஆக்கினைக்கு உட்பட்டவர்களாய் நாம் மாறி போவோம். மத்தேயு 25:41 எடுத்தவர்கள் வாசிக்கலாம்.
ஆ. ம். பாருங்க, சபிக்கப்பட்டவர்களே ஆண்டவர் எப்படி புறம்பாக்குறாங்க. கடைசி நாட்கள்ல பாவத்துல இருக்கிறவங்கள, பாவத்தை விட்டு விலகாதவங்கள, பாவம் உங்களை அரிச்சுக்கிட்டு இருக்குதா? இப்ப பிரசங்கம் பண்ணும்போது இல்ல சபைக்கு வரும்போது குற்றம்னு ஒண்ணு தெரிஞ்சும் அந்த குற்றத்தை மீண்டும் நீங்க வீட்டுல போய் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா உங்க வாழ்க்கையில அந்த குஷ்டரோகம் என்ன பண்ணுது உங்களுக்குள்ள இருக்குது. ஆண்டவர் சொல்லுவாரு, பிசாசினால உண்டாக்கப்பட்ட அந்த நரகத்திற்கு நீங்கள் என்னை விட்டு அகன்று போங்கள், அந்த இடத்துக்கு நீங்க போங்கன்னு சொல்லி ஆண்டவர் நம்ம என்ன பண்ணுவார்? தள்ளுவார். அல்லேலூயா. அப்படித்தானே வசனம் சொல்லுது. 25:41 என்ன சொல்லுது? அப்பொழுது இடது பக்கத்தில் நிற்பவர்களை பார்த்து அவர் சபிக்கப்பட்டவர்களை என்னை விட்டு பிசாசுக்காகவும் அவன் தூதர்களுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற நித்திய அக்கினிக்கு போங்க, என்னை விட்டு போங்க. இன்னைக்கு யார்ட்டையாவது அந்த வாழ்க்கை இருக்குதா? கொஞ்சம் யோசித்து பாரு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஏசப்பாக்கு முன்னாடி போய் நிக்க ஆசைப்படுறீங்க? இந்த உலகம்லாம் முடிஞ்சிடும், இந்த உலக வாழ்க்கையெல்லாம் முடிஞ்சிடும், இந்த உலக ஐஸ்வர்யம்லாம் முடிஞ்சிடும், இந்த உலக ஆட்டம் பாட்டம்லாம் முடிஞ்சிடும். ஆனால் அவர் வரும் பொழுது என்னை அவர் புறம்பாக்கி என்னை அக்கினிக்கு என்ன பண்ணிடக்கூடாது? அனுப்பிட. என்னை அவர் தம் பக்கத்திலே சேர்த்து கொள்ள வேண்டும். அப்ப பாவத்தை விடாதவர்கள், பாவ மன்னிப்பு அடையாதவர்கள், பாவம் கொஞ்சம் பாவத்தை விடாதவர்கள், அப்புறம் சொல்லுங்க பாவ மன்னிப்பு அடையாதவர். கரங்களை தொழிலையா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்குள்ள இப்ப ஒரு வேளை பாவம் இருக்குதுன்னு ஒரு வேளை நீங்க நினைச்சீங்கன்னா இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் நமக்கு அவர் மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்க உண்மையுள்ளவரார். நீங்க டெய்லி இந்த வசனத்தை டெய்லி ஒரு விசுவாசி எடுத்து படிக்கணும். 1 யோவான் 1:9 இருக்குது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் என்னென்ன தப்பு பண்ணீங்கன்னு மனசார என்ன பண்ணணும்? ஏசப்பாட்ட சொல்லணும். பேஜ் நம்பர் சொல்லிருங்க. 1 யோவான் 1:9 325 புதிய ஏற்பாட்டுல பைபிளோட லாஸ்ட் பக்கத்துல நம்முடைய பாவங்களை எத்தனை பேர் அறிக்கை செய்ய போறீங்க? ஏதாவது பாவம் உங்களை அரிச்சுக்கிட்டு இருக்குதா? முழு தழும்பு போய் அது நல்ல ஸ்கின்னா மாறினாதான் ஆசாரியன் என்ன பண்ணிக்கிடுவான்? ஏற்றுக்கொள்வான். பரலோகம் உங்களை ஏற்றுக்கொள்ள வேண்டுமானால் என்னென்ன பாவத்துக்குள்ள இருக்கீங்களோ எல்லா பாவத்திலிருந்து நீங்க வெளியே வர வேண்டும். உங்க எப்படி ஒரு குஷ்டரோகம் சரியாகி நார்மலா மாறுற மாதிரி உங்க லைஃப் ஏசப்பா போல நார்மலா வரணும். பாவம் இல்லாத ஒரு லைஃப். அப்ப நீங்க ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? இந்த வசனத்தை நீங்க குறிச்சு வச்சுக்கிறீங்க. 325 பக்கத்துல இருக்குது. 1 யோவான் 1:9 நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்யணும். புதுசா வந்தவங்களாம் கேளுங்க. டெய்லி போய் இதை மட்டும் நீங்க செஞ்சா போதும். ஆண்டவரே என் பாவங்களை நீர் என்ன பண்ணும்? மன்னி. மனசு விட்டு சொல்லணும். நான் இப்படி பொய் சொல்லிட்டேன், நான் இப்படி பாவம் பண்ணிட்டேன், நான் இப்படி கோவப்பட்டேன், நான் எரிச்சப்பட்டேன், நான் இச்சிச்சேன், என் பாவங்களை மன்னியும் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இப்போ முதலாவது பாயிண்ட் என்ன? குஷ்டரோகிகள் என்றால் யார்? பாவிகள். அவர்கள் முதலாவது என்ன பண்ணுவாங்க? தேவனுடைய சமூகத்தை விட்டு புறம்பாக்கப்படுவார்கள், நரகத்திற்கு தள்ளப்படுவார். இன்னொன்று, இரண்டாவது குஷ்டரோகிகள் யார் அப்படின்னா அவர்கள் உயிர்த்தெழுதலிலே பங்கடைய மாட்டார்கள். குஷ்டரோகிகள் யாரு? உயிர்த்தெழுதலிலே பங்கடைய மாட்டார். உங்களுக்கு ஒரு வசனத்தை காட்ட நான் விரும்புகிறேன். 2 நாளாகமம் 26:23 ஒசியா ராஜா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். 2 நாளாகமம் 26:23. இன்னும் கொஞ்சம் வசனம் எடுக்க வேண்டியது இருக்கும். நீங்க தயவு செய்து எடுங்க. பேஜ் நம்பர் 2 நாளாகமம் 26:23. பழைய ஏற்பாட்டில் 573 573 பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்லா கவனிங்க. உசியா என்கிற ஒரு ராஜாவுக்கு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன்? பாயிண்ட் கவனிச்சாங்க. ஃபர்ஸ்ட் குஷ்டரோகிகள் அப்படின்னா பாவிகள், பாவம் செய்கிறவர்கள், தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு விலகி பாளையத்தை விட்டுனா பரலோகத்துக்கு போக முடியாது. பரலோகம் கருப்பா ஜகப்பான்னு கூட பார்க்காம தூரத்துல எங்கேயாவது போய் நரகத்துல கிடப்போம். தயவுசெய்து எல்லா பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அப்படி பாவம் செய்யாத மனுஷன் இல்லை. நீங்க குற்ற மனசாட்சியில் ஆயிடக்கூடாது. நான் கூட சின்ன சின்ன தவறுகளை இன்று வரை நான் செய்து கொண்டுதான் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்ப என்ன எப்படி பரலோகம் போறது? நாம் பாவம் செய்தால், நாம் தேவனிடத்துல அறிக்கையிட்டால் நம்முடைய பாவங்களை மன்னிக்க அவர் உண்மையுள்ளவராய் டெய்லி மன்னிப்பு கேட்டு
மன்னிப்பு கேட்டு பாவத்திலிருந்து விடுதலை ஆகணும். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் முடிஞ்சிச்சு. ரெண்டாவது, உசியா ராஜா என்கிற ஒரு ராஜாவுக்கு குஷ்டரோகம். இப்பொழுது இவன் செத்துட்டான். செத்தோடனே ஒரு ராஜாவை எப்படி அடக்கம் பண்ணுவாங்க சொல்லுங்க? பயங்கர ராஜ மரியாதையோட அடக்கம் பண்ணுவாங்க. இன்னைக்கு பெரிய பெரிய மினிஸ்டர் செத்தா துப்பாக்கி சுட்டு அவ்வளவு ராஜ மரியாதையில அவர்களை அடக்கம் பண்ணுவாங்க. குதிரையில எல்லாம் போய் பெரிய பெரிய படை பலத்தோடு போய். அன்னைக்கு உசியா ராஜாவை அடக்கம் பண்ணும் பொழுது எப்படி அடக்கம் பண்ணினார்கள்? அவன் இதற்கு முன்பாக இருந்தவர்களுடைய அப்பா பிதாக்கள் எல்லாம் ராஜாக்கள், அவர்கள் ராஜ மரியாதையில் அடக்கம் பண்ணப்படும் பொழுது உசியா ராஜா குஷ்டரோகியாய் இருந்தான் என்பதற்காக ஜனங்கள் அவனை குஷ்டரோகி என்று சொல்லி அவனை தன் பிதாக்களோடு கூட அல்ல, பிதாக்கள் பக்கத்துல என்ன பண்ணாங்க? அவனை அடக்கம் பண்ணாங்க. உயிரோட இருக்கிறது நல்லது, ஐஸ்வர்யமா இருக்க நல்லது, ஆசீர்வாதமா இருக்க நல்லது. செத்ததுக்கு அப்புறம் நம்மளை எப்படி அடக்கம் பண்ண போறாங்கிறது அதை விட எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? சிலர நல்ல ஆண்டவர்கள் இருப்பாங்க, சூழ்நிலையினால வேற ஒரு இடத்துல அடக்கம் பண்ற மாதிரி இருக்கும். சிலரை மாறி மாறி சில சூழ்நிலைகள்னால நடக்கும். சிலரை பேருக்குன்னு விசுவாசியா இருப்பாங்க, அவங்கள வம்படியா சபையில் அடக்கம் பண்ற மாதிரி இருக்கும். நான் இந்த அடக்கத்தை பேசவில்லை. சாகும்போது நாம் எந்த நிலையிலே தேவனோடு இருந்து ஒரு பரிசுத்தவானாய் சாகிறோம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய பிறப்பை விட நம்முடைய மரணம் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் பாவியாய் பிறந்திருக்கலாம், ஆனால் சாகும்போது ஒரு பரிசுத்தவானாய் நீங்கள் சாக வேண்டும். எத்தனை பேர் ஏத்துக்கிறீங்க? மரணம் ரொம்ப முக்கியம். தேவன் நம்மை பார்த்து கொண்டிருக்கிறார். உசியா ராஜா நல்லா இருந்தான், செய்யத்தகாத ஒன்றை செஞ்சிருவான். அதாவது ஆசாரியர்கள் மட்டும் பலி செலுத்துறதுல போய் இவன் பெரிய இவன் மாதிரி பலி செலுத்தி பெருமையில் ஆடிடுவான். குஷ்டரோகம் வந்துடும், குஷ்டரோகத்திலேயும் சாவான். செத்ததுக்கு அப்புறம் இப்ப இவனை தூக்கி போய் எல்லாரும் நினைச்சாங்க ஒரு ராஜா தானே, இவங்களை சபையில போய் என்ன பண்ணிடுவோம்? அடக்கம் பண்ணிடுவோன்னு போகும்போது மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு, மக்கள் சொல்றாங்க இவன் குஷ்டரோகி, இவர்களை நம் பிதாக்களோடு என்ன பண்ணக்கூடாது. அப்படின்னா இவன் பரிசுத்தவான்களோடு அடக்கம் பண்ணக்கூடிய வாழ்க்கை இவன் வாழவில்லை, இவனை தனியா அடக்கம் பண்ண. உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? வெளியில புஷ்டியா இருக்க மாதிரி இருக்கும், உள்ள குஷ்டரோகம் அரிச்சுக்கிட்டு இருக்குதா? பாவத்துக்குள்ள, பாவத்திலிருந்து வெளியில வரணும், பாவத்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து வெளியில வரணும். இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்பாக அல்லது ஆவிக்குரிய ஆலயத்துக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள லைஃப் ஸ்டைல்லாம் மாறணும். அட்லீஸ்ட் அதை நினைச்சு நீங்க வருந்தணும். உடனே விட முடியலனாலும் அது பாவம்ங்கிறத நீங்க ஒத்துக்கிறணும். குடிய விட முடியல, ஒத்துக்கிறேன், ஆனா அது குடி பாவம்ங்கிறத நீங்க முதலாவது ஒத்துக்கிறணும். பொய்ய விட முடியல, ஆனா பொய் பாவங்கிறத ஒத்துக்கிறணும். சினிமா விட முடியல, ஆனா சினிமா பாவங்கிறத நீங்க ஒத்துக்கிறணும். விடுதலை தருகிறது ஆண்டுடைய கரத்துல இருக்கிறது, ஆனால் உங்கள் பாவத்தை அறிக்கை செய்வது நம்முடைய கரத்துல தான் இருக்கு. நான் பாவியாண்டவரே என்னை நீர் விடுதலையாக்கும்பா. நான் மரிக்கும் போது உசியா ராஜாவை போல என் பிதாக்கள் அண்டையில வேணான்னு சொல்ற அளவுக்கு அப்படி இல்லை, நான் என் பிதாக்களோடு நான் அடக்கம் பண்ணப்படுறேன். பிதானா நம்ம மூதாதையர்கள், அந்த பிதாவை போயிடாது அப்புறம் அங்க போய் அடக்கம் பண்றாங்க. அந்த பிதாவை சொல்ல வரல. பிதாக்கள் என்றால் பரிசுத்த பாதையிலே நடந்த அந்த லைஃப் ஸ்டைல்ல வாழ்ந்து பரிசுத்தவானை போல நீங்கள் அடக்கம் பண்ணப்பட வேண்டும். நீதிமான் மரிப்பது போல் நான் மரிப்பேனாக. ஒருத்தர் சொல்றான், பரிசுத்தவான் சாகிற மாதிரி நான் என்ன பண்ணணும்? சாகும். நம்முடைய சாவிலே வித்தியாசம் இருக்கிறது. ஏன் சாவிலே வித்தியாசம்? ஏன் சாவு ரொம்ப முக்கியம்? ஏனென்றால் வேதம் சொல்கிறது, அவர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனோடும் எக்கால சத்தத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? ஆண்டவர் வரும் பொழுது உயிரோடு ஒரு கூட்டம் எழுந்திருக்க போகிறது. அவர்கள் நரகத்திற்கு தப்பு வைக்கப்பட்ட ஒரு கூட்டம், பரலோகத்தில் வாழ போகிற கூட்டம். யார் அந்த கூட்டம் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள், ஏசப்பாவை போல வாழ்ந்தவங்க, பாவத்தை விட்டு விலகினவங்க, சாகிற வரை பரிசுத்தமா வாழ்ந்து சாகும் போதும் பரிசுத்தமான போல செத்தவங்களை எழுப்பதான் கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிறார். ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இங்க இவ்வளவு பேர் இருக்கோம், உங்களை எல்லாம் சொல்லி நான் உங்க மனசு நோக பண்ண விரும்பல. நீங்க எல்லாம் கிறிஸ்துக்குள்ள மரிச்சுட்டே, நான் கிறிஸ்துக்குள்ள மரிக்கலைன்னு வச்சுக்கிறோம். வருது, நீங்க எல்லாரும் எந்திரிச்சு எங்க போயிருவீங்க? நான் எந்திரிக்க மாட்டேன். என்னை எப்ப எந்திரிக்க பண்ணுவார்? கடைசியில் ஒரு நியாயத்திற்கு எழுந்திருக்க பண்ணி, நான் ஃபர்ஸ்ட் வாசித்தேன், தூதனுக்காகவும் பிசாசுக்காகவும் ஆயத்தம் பண்ணப்பட்ட நரகத்துக்கு போன்னு எனக்கு தெரியும். நீங்க எல்லாரும் என்னை பார்ப்பீங்க, என்னடா அன்னைக்கு பயங்கரமா பிரசங்கம் பண்ணா இங்க வந்து உட்கார்ந்துருக்கான், உள்ள ஃபுல்லா குஷ்டரோகம், உள்ள ஒண்ணு அரிச்சுக்கிட்டு இருக்கும் போது இங்க பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்க வர்ற எல்லாரும் பிதாக்கள் அண்டையில நீங்கள் மரிக்க வேண்டும், பரலோகத்துக்கு வர வேண்டும். அதான் என்னுடைய விருப்பம், உங்களுக்கும் அதுவே விருப்பமா இருக்க. நீங்க சீக்கிரம் வரல, பாவத்துட்டு வரல அப்படின்னு ரொம்ப ரொம்ப மனசாப்பட்டு வேதனைப்பட வேண்டாம். பாவத்துக்காக வருந்துங்க, ஏசப்பா உங்களை மாத்துவார்.
எத்தனை பேர் நம்புறீங்க? முதல்ல நீங்க செய்யறது தவறு, எது தவறுங்கிறத ஏசப்பா எனக்கு உணர்த்துங்கன்னு நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு கர்த்தர் உணர பண்ணுவார். இவ்வளவு காலம் நீங்க புதுசா வந்தவங்க, இவ்வளவு காலம் நீங்க வந்திருக்கீங்க, ஆண்டவர் வார்த்தை இங்க வந்தவங்க கேட்டவர்கள் பாக்கியவான். சீக்கிரத்துல மாற வேண்டிய விஷயத்துல மாறுங்க. மரணம் எப்பொழுது வரும் என்று தெரியாது. நான் சாகும்போது நம்மை பிதாக்கள் அண்டையிலே அடக்கம் பண்ணப்படும். நிறைய பெரிய பெரிய சபையில நிறைய வந்துட்டு பல வருஷமா வருவாங்க, நான் வாழ்க்கை மாறல. கடைசியில கூட அவங்க சொல்லுவாங்க, தங்களை அந்த சாகர நேரத்தோட ஒரு பரிசுத்தவானா சாகாம அவருடைய மரணம் கோரமாய் மாறி பேருக்குன்னு சபையில புதைக்கப்பட்டாலும் அவர்கள் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் அல்ல. சிலர் சிலர் சபைக்குள்ள என்னை இங்க புதைக்காதீங்கன்னு சொல்லி வாலண்டியரா சொல்லி என்னை வேற இடத்துல புதைங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய ஒரு ஐயா, அவர் அப்படித்தான் சொன்னார். சபைக்கு ஒருவர் கடைசியா சொல்லும்போது, அவங்க மகன் முன்னாடி இறந்துட்டாரு. அவர் சொன்னாரு, என் மகனை புதைச்ச இடத்துல என்ன பண்ணுங்க என்னையா? மகன் ரட்சிக்கப்படல. மகன் பாரம்பரிய கத்தோலிக்க சபையில மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர். இவர் சபைக்கு ஞானஸ்தானம் எடுத்தவர். இவர் சொன்ன வார்த்தை, ஞானஸ்தானம் எடுத்தாலும் உள்ளே இருக்கிற அந்த குஷ்டரோகம் மாறவில்லை. அவர் சொன்ன வேர்ட், நான் சாகும்போது என்னை என் மகனிடத்துல, மகன் எங்க போயிருப்பாங்கிற அறிவு இருந்திருந்தா அப்படி சொல்லியிருக்க மாட்டார். பாச நல்லதுதான். நான் உங்களிடத்துல சொல்ல விரும்புகிற காரியம், நீங்கள் மரிக்கும் போது பரிசுத்தவான்களோடு அடக்கம் பண்ணப்படும். பரிசுத்தவான்களோட என்றால் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறவங்க. நான் பரிசுத்தவான் என்று சொல்ல வரல. அட்லீஸ்ட் என்னை போலவாவது நீங்க பார்த்து மாறி, நாங்க சாகுற இடத்துல நீங்க என்ன பண்ணணும்? சாக. அப்ப நாங்க போயிட்டு நாங்க உங்களை என்ன பண்ணிடுவோம்? கண்டிப்பா கூப்பிட்டு போயிடும். கேரண்டி. உங்க லைஃப் ரொம்ப முக்கியம். உங்களை காயப்படுத்த சொல்லவில்லை. இதுதான் உண்மை. ஹல்லேலூயா. இதுதான் உண்மை. உண்மை தவிர வேற ஒன்றும் இல்லை. நீங்க கேட்குறீங்க, ரொம்ப நல்லது. உங்க மனசு அது கொடையட்டும், மனசுல பேசட்டும். சீக்கிரத்துல கர்த்தர் உங்களுக்கு மாற்றத்தை தருவாரா? ஹல்லேலூயா. நீங்க மரிக்கும் போது பரிசுத்தவனா மரிக்கணும். பிறக்கும் போது நாம் பாரம்பரியத்தில் பிறந்திருக்கலாம், சாகும் போது பரிசுத்தவனாய் நாம் சாக வேண்டும். உசியா ராஜா நல்லாதான் ஏன் பிறந்தான், ஆனா குஷ்டரோகம் வந்துருச்சு, புதைக்க போறாங்க, சுத்தி உள்ள சொல்றாங்க, எங்க புதைக்காத குஷ்டரோகி தள்ளி போட்டு புதைச்சாச்சு. இப்பொழுது கர்த்தர் தாமே இறங்கி வருவார் பிரதான தூதரோடு. பாம்பான எக்கால சத்தம் விட்டு தமக்குள் மரித்தவர்களை எடுத்துக்கொள்ளும்படி பரலோகம் சேர்க்க வரும் பொழுது உசியா ராஜா எழுந்திருக்க மாட்டார். அதுபோல் குஷ்டரோகம் ஒன்ற பாவத்திலே வாழ்ந்திருக்கிற நாம் ஒருவேளை பாவத்திலே மரித்தால் நாம் எழுந்திருக்க போவது இல்லை. அதனாலதான் மீண்டும் ஞாபகப்படுத்துற 1 யோவான் 1:9 325வது பக்கத்தின்படி நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் அவர் நமக்கு மன்னித்து நம்முடைய எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை ரட்சிக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். எத்தனை பேர் அப்படி பாவ மன்னிப்பு கேட்க போறீங்க? ஏசப்பாட்ட பாவ மன்னிப்பு கேட்பீங்களா? ஏசப்பா சமூகத்துல பாவ மன்னிப்பு கேட்பீங்களா? ஏசப்பாவே, ஏசப்பா நீங்க தான்ப்பா எங்களுக்காக மரிச்சீங்க, நீங்க பாவத்தை பண்ணீங்க, நான் சாகும்போது ஒரு நீதிமான போல சாகணும், நான் உங்க சமூகத்துக்கு வரணும் ஆண்டவரே. அல்லேலூயா. மூன்றாவது ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். மூன்றாவது, ஃபர்ஸ்ட் நான் என்ன சொல்ல, புறம்பாக்கப்படுவார்கள். இரண்டாவது, உயிர்த்தெழுதலிலே பங்கடைய மாட்டார்கள். வேதம் சொல்லுகிறது, இயேசு வரும் பொழுது உயிர்த்தெழுகிறவன் பாக்கியவான், பரிசுத்தவான். இயேசு வரும் பொழுது உயிர்த்தெழாதவனுக்கு கந்தகமும் அக்கினியும் நரக கடலும் காத்து கொண்டிருக்கிறது. மூன்றாவது, உயிரோடு, அதாவது குஷ்டரோகியா இருக்கிறவர்கள் அரசால முடியாது. சொல்லுங்க, அரசால முடியாது. இங்க ஒரு அசரியா என்கிற ஒரு ராஜா இருக்கிறான். 2 ராஜாக்கள் 15ஆம் அதிகாரம் 5-6. இதை நீங்க படிக்க உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். 2 ராஜாக்கள் 15. தயவு செய்து பேஜ் நம்பர் சொல்லிருங்க. புதிய ஏற்பாடு, பழைய ஏற்பாடுல 487 5-6. போதும் 5 மட்டும் போதும். கவனிங்க, எல்லாரும் பாருங்க. என்னைய அசரியா என்கிற ஒரு ராஜா இருந்தான். இவனை தேவன் வாதித்ததினால் இவன் யாரா மாறிட்டான்? தன் மரணம் நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்தான். கவனிங்க, எப்ப வரை குஷ்டரோகியா இருக்காரு? சாகிற வரை இவன் பாவியா இருந்தான். சாகரக்குள்ள எத்தனை பிரேயர், எத்தனை மீட்டிங், எத்தனை வசனம், எத்தனை பைபிள் ரீடிங், எத்தனை யூடியூப் திறந்தா, எத்தனை பாட்டு. சாகர வரை குஷ்டரோகியா இருந்தான். மரண நாள் மட்டும் குஷ்டரோகியா இருந்து தனித்து ஒரு வீட்டிலே வாசம் பண்ணினான். தனியா புறம்பாக்கப்பட்டவனா இருந்தான்.
ராஜாவின் குமாரனாகிய யோதாம் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருந்து தேசத்தின் ஜனங்களை நியாயம் விசாரி. இவன் தான் ராஜா. யார் சொல்லுங்க? அசிரியா தான் யாரு? ராஜா. ஆனா இப்ப இவன் மகன் தான் இப்ப ராஜாவா இருக்கான். காரணம் என்ன சொல்லுங்க? காரணம் என்ன? இவன் குஷ்டரோகி. இவனை ஆட்சி பீடத்துல யாரும் உட்கார விடவில்லை. உங்களுக்குள்ளே பாவம் இருக்குமானா, நம்ம மரித்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு நடக்க போற ஒரு விஷயத்த சொல்றேன். நம்ம இறந்ததுக்கு அப்புறம் இயேசு வருவார். நம்ம உயிர் தெழுந்ததுக்கு அப்புறம் 7 ஆண்டுகள் தேவனோடு கூட நாம் இருப்போம். 7 ஆண்டுகள்ல அந்தி கிறிஸ்து என்கிற ஒருவன் பூமியில வருவான். வந்து பூமியை அவன் அரசாளுவான். கொடூரமான ஆட்சிகள் நடக்கும். அதுக்கு பின்னாடி இயேசு பகிரங்கமாய் பூமிக்கு வருவார். வரும் பொழுது இந்த பூமியில எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏசப்பாவுக்காக வாழ்ந்தோமோ இந்த பூமிக்கு ஏசப்பாவே தலைவராய் ஆளுகை செய்வார். அப்பொழுது நீங்களும் நானும் தான் மந்திரிகள். அல்லேலூயா. இன்னைக்கு திடீர்னு ஒரு ஆட்சி திடீரென்று வந்தது. யாரோ மந்திரியாக மாறிவிட்டார்கள். அதுபோல நாமும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது நம்மை உயிரோடு கூட எழுப்பி அவர் மீண்டும் வரும் பொழுது இதே உலகத்தில் கர்த்தர் நம்மை ஆளுகை செய்யும்படி வைப்பார். நீங்களும் நானும் தான் மந்திரிகள். அல்லேலூயா. எந்த பூமியிலே நீங்கள் ஆண்டவருக்காக வாழ்ந்தீர்களோ இந்த பூமி முழுவதும் அழிக்கப்பட்டு புதிய வானம் புதிய பூமியாக மாற்றப்படும். இதெல்லாம் கற்பனை அல்ல, நடக்க போகிற ஒரு விஷயம். இதை கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஒருவன் தரிசனமாக பார்த்தான். தானியேல். கிரேக்க ராஜ்யம், அசிரிய ராஜ்யம் என்று, ரோம ராஜ்யம் என்று ஒவ்வொரு ராஜ்யமா ஒரு சிலை மாதிரி இருக்கும். அப்ப ஒரு கல் உருண்டு வந்து அந்த சிலையை உடைச்சிட்டு அந்த கல் வந்து அரசாட்சி செய்யும். அந்த கல் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பூமியிலே ரோம அரசாட்சிகள், அசிரிய அரசாட்சிகள், எகிப்தின் ராஜ்யங்கள் எல்லாம் பூமியிலே வந்தது. கடைசியாய் ஒரு ராஜ்யம் வரும். எவ்வளவு துல்லியமா இருக்கு தெரியுமா? அந்த சில தலை உடம்பு காலுன்னு வரும்போது காலு 2 ராஜாக்கள், அகஸ்டஸ் சீசர், ஜூலியஸ் சீசர் என்ற 2 ராஜாக்கள், அவர்கள் ரோமர் அரசாட்சி லாஸ்டா ஆண்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு அரசாட்சி வரப்போகிறது. அதான் அந்தி கிறிஸ்துடைய அரசாட்சி. நாம் வருகைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டதுக்கு பின்பாக அதற்கப்புறம் ஒரு அரசாட்சி வரப்போகிறது. நம்ம உயிரோடு எழுந்த நம்மை ஏசப்பா ராஜாதி ராஜாவாய் நாம் பூமியில திரும்ப வரப்போகிறோம். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். அல்லேலூயா. அப்ப இந்த பூமியில நீங்க பட்ட கஷ்டத்துக்கு, பட்ட வேதனைக்கு இந்த பூமியை நீங்கள் ஆளுகிறவர்களாய் மாறுங்க. நான் சொல்றேன், அசிரிய ராஜா குஷ்டரோகியாய் இருந்ததினால் அவனால் ஆட்சி பீடத்தில் அமர முடியும். நீங்க பாவத்திலிருந்து விலகி இருந்தீங்கன்னா ஒருவேளை இந்த உலகத்துல கஷ்டப்பட்டு வேதனையோடு கண்ணீரோடு வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த பூமியின் வாழ்க்கைகள் முடிந்ததற்கு பின்பாக இயேசு மீண்டும் வருவார். அப்பொழுது இதே பூமியிலே நாம் அரசாளுகிறவர்களாய் மாறணும். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? அல்லேலூயா. அதை விட்டுட்டு இந்த பூமிக்காக கவலைப்பட்டுட்டு பூமிக்காக கஷ்டப்பட்டுட்டு நீங்க எப்படி வாழ வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு ராஜாதி ராஜாவாய் வரப்போகிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9வது வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டுல 300 வாசி. எங்கள் சொல்லுங்க, எங்கள் தேவனுக்கு முன்பாக. பார்த்துட்டீங்களா? எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். நாங்கள் பூமியிலே. எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்கு? இப்ப பாருங்களேன், இந்த பூமியில ஒரு வீட்டை கட்டி ஒரு வாசலை கட்டி ஒரு தொழில முன்னேற்றம் அடைகிறதுக்கே நமக்கு ஒரு ஆசை இருக்கா இல்லையா? இந்த உலகத்தையும் உங்க கையில என் கையில கர்த்தர் கொடுக்க போகிறார். ஆசை இல்லையா? அல்லேலூயா. இந்த ஏசுரத் என்ன யாரோ அழுறாங்க, தலை அங்க அழுறாங்க தமிழ்நாட்டுல. ஆனா நீதி உள்ள ஒரு ராஜா அரசாளுவார் ஏசப்பா. அவருக்கு கீழே நம்ம தான் மினிஸ்டர்ஸ் போல என்ன பண்ண போறோம் இருக்கு. யார் இவர்கள்? எப்படி இவர்கள் ஆளுவார்கள்? அசிரிய ராஜாவை போல குஷ்டரோகியா இருந்தால் நம்மால் ஆளவே முடியாது. பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டால் நீங்களும் நானும் ஆளுவீர்கள். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவம் மன்னிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும் அந்த அரசாட்சியிலே இருப்போம். எல்லாரும் வசனத்தை பாக்குறீங்கல்ல? வெளிப்படுத்தின விசேஷம் 5:9 பாருங்க. தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர். ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாசைக்காரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் வந்து எங்களை தேவனுக்கென்றும் இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டோம். அவருடைய இரத்தத்தினால நம்ம மீட்கப்பட்டோம். பாவம் மன்னிக்கப்பட்டு விசுவாசிக்கிறவர்கள் தான் அரசாள போகிறார்கள்.
உங்களுக்கு அந்த விசுவாசம் இருக்கா? ஏசப்பா உங்க பாவத்தை மன்னிச்சிட்டாரா? ஏசப்பா ரத்தத்தினால கழுவப்பட்டுட்டீங்களா? பாவத்தை குறிச்ச உணர்வு வருதா? இனிமே பாவம் செய்ய மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இங்க இருக்கீங்க? இனிமே நான் ஒரு பாவம் செய்ய மாட்டேன், அட்லீஸ்ட் உங்களுக்கு ஒரு உணர்வாவது வரணும். உணர்வு வரணும். விடுதலை வர்றது ரெண்டாவது. நான் திரும்ப சொல்றேன், விடுதலை வர்றது ஆண்டவர் தருவார். உணர்வு வந்து விடுதலை தாரும் ஆண்டவரை கெஞ்சினா கர்த்தர் விடுதலை தருவார். இவர்கள் தான் ராஜாதி ராஜாவா இயேசு வரும்பொழுது நாம் இந்த பூமியை அரசாள போகிறோம். அப்பொழுது மோடிஜி இருக்க மாட்டார், அவர் வேற ஒரு இடத்துல இருப்பார். ஹிட்லர் இருக்க மாட்டார், வேற ஒரு இடத்துல இருப்பார். உள்துறை அமைச்சர் இருக்க மாட்டார். அநீதியாய் ஓட் மிஷினை பிரட்டி ஜெயிச்சவங்க எல்லாம் இங்க இருக்க மாட்டாங்க. எல்லாரும் எங்கே போயிருவாங்க. நீதி உள்ள ராஜா இருப்பார், நீங்களும் நானும் மந்திரிகளா இருப்போம். அவங்களுக்கு எல்லாம் இருக்கு, அன்னைக்கு இருக்கு. அநீதி செஞ்சவர்களுக்கு அன்னைக்கு இருக்குது. ஆடா நீதி உள்ள ராஜா அரசாளுவா. அப்பொழுது ஒரு சிங்கம் ஆட்டுக்குட்டியை ஒரே முழுங்க முழிக்கிறான். சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் ஒன்னா என்ன பண்ணுமா? புல்லு. ஒரு சின்ன வயசு பையன் பாம்பை பிடிச்சி விளையாண்டுக்கிட்டு, ஏன்னா பாம்புக்கு கூட கொத்தணுங்கிற வெறி இருக்காது, சிங்கத்துக்கு கூட கடிக்கணுங்கிற ஆசை. நான் சொல்ல புரியுதா? மிருகம் கூட மிருகத்தோட சண்டை போடாத அவ்வளவு சமாதானம் உள்ள ஆட்சி. மனுஷனும் எப்படியா சண்டை போடும்? அவ்வளவு சந்தோஷமும் சமாதானம் உள்ள ஆட்சி. ஆட்சியாளர் ஆளுகிறவர் இயேசு. அதனால் சிங்கம் கூட ஆட்டுக்குட்டிக்கு கடிக்காது, பாம்பு கூட கொத்தாது. சமாதானம். அந்த ஆட்சியில தான் நீங்களும் நானும் மந்திரிகளா இருக்க போகிறோம். எத்தனை பேர் ஆள விரும்புறீங்க? அப்படியானால் உங்கள் குஷ்டரோகம் நீங்க வேண்டும். நான் அதிகாரத்தை மட்டும் சொல்றேன், நீங்க வீட்டுல போய் பொறுமையா படிங்க. லேவியராகும் 14 வீட்டுல போய் பாருங்க. இதுல ஒரு குஷ்டரோகம் நீங்கும்படி ஒரு பிரமாணம் இருக்கிறது. இதை சொல்லி நான் உங்களை முடிக்க போகிறேன். குஷ்டரோகம் லேவியராகும் 14 இருக்குது. பேஜ் நம்பர் மட்டும் சொல்லுங்க, புதுசா உள்ளவங்க வீட்டுல போய் வாசிக்கிறேன். எவ்வளவு? 143. இப்ப குஷ்டரோகம் பிடித்த ஒருவன் ஆசாரியன் இடத்துல வருகிறான். கவனிச்சிட்டே வாங்க. எப்படியா அந்த குஷ்டரோகம் சரியாகும்? குஷ்டரோகம் சரியாக என்ன செய்யணும்? சரியானதுக்கு அப்புறம் என்ன செய்யணும்? இதுக்குள்ள பிரமாணம் என்ன அப்படின்னா, 2 சிட்டுக்குருவியை எடுத்துட்டு வரணும். கவனிச்சிட்டே வாங்க. 2 சிட்டுக்குருவி, ஒரு மண்பானையில ஊற்று தண்ணீர், ஊறி வருகிற தண்ணீர், கிடப்பு தண்ணீர் எல்லாம் ஊறி வருகிற தண்ணிய ஒரு பானையில எடுத்துட்டு 2 சிட்டுக்குருவியை கையில பிடிச்சிட்டு வரணும். கேதுரு மரம் என்கிற ஒரு மரம் இருக்கிறது. அந்த மரம் பூச்சி பிடிக்காது, கரையம் அரிக்காது. தேக்கை விட பெஸ்ட்னு வச்சுக்கிறோங்க. தேக்கில் கூட வாசனை வராது, கேதுரு மரத்துல வாசனை வரும். பூச்சி பிடிக்காது, கெட்டு போகாது, நீடித்த நாட்களாக வாழக்கூடிய நறுமணம் நிறைந்த ஒரு மரத்தினுடைய கட்டைகள் குட்டி குட்டி பீஸா கட்டை விட்டு சிகப்பு கயிறு கொண்டு வரணும். ஈசோப்பு என்கிற ஒரு மூலிகை செடியை கொண்டு வர வேண்டும். இந்த ஈசோப்பை வைத்து அந்த நாட்களிலே சுத்திகரிப்புக்கு ஒரு வீடை பிரதிஷ்டை பண்ணணும்னா, நம்ம கல்யாண வீட்டில் அந்த நாட்கள் இப்பெல்லாம் கிடையாது, பன்னீர் தொளிப்பாங்க தெரியுமா? அது மாதிரி இதுல அந்த வாசனை திரவியங்களை ரத்தத்தை இப்படி எடுத்து தொளிப்பாங்க. மூலிகை செடி ஈசோப்பு, கேதுரு கட்டை, நறுமணம் வீசுகிற, கெட்டு போகாத, பழமையாகாத, நீடித்த நாட்கள் வாழுகிற ஒரு கட்டை, துண்டுகள், சிகப்பு கயிறு, சிகப்பு சாயம் போட்ட கயிறு, ஒரு மண்பானையில ஊற்று தண்ணி. நான் சொல்றது எல்லாம் புரியுதா? 2 சிட்டுக்குருவி எடுத்துட்டு வந்து, ஒரு குருவி எடுத்து மண்பானையில கழுத்து அறுத்து அந்த ரத்தத்தை அந்த தண்ணியில கலந்துரும். கலந்ததுக்கு அப்புறம் உயிரோடு இருக்கிற குருவியையும் கேதுரு கட்டைகளையும் ஈசோப்பையும் சிகப்பு நூலையும் எடுத்துட்டு வந்து உள்ள இந்த ஈசோப்பை எடுத்து அந்த உள்ள இருக்கிற தண்ணியை எடுத்து அது மேல தெளிச்சு, அல்லது அந்த தண்ணிக்குள்ள முக்கி அந்த குருவியையும் அந்த கட்டையும் அந்த சிகப்பு நூலையும் ஈசோப்பை முக்கிட்டு இந்த குருவியை தண்ணியில நனைச்சு, அந்த ரத்த தண்ணியில நனைச்சிட்டு அப்படி வெளியில எடுப்பான். எடுத்துட்டு அது மண்டை இப்படி ஒரு செலுப்போம். அதுக்கப்புறம் பறக்க விட்டுரும். இது எதுடைய அடையாளம்? குஷ்டரோகியா இருக்கிற ஒருவனுக்கு அவன் குஷ்டரோகம் மாறும்படி ஒரு குருவி அவனை எடுத்துக்கிறங்க. அவன் குஷ்டரோகம் மாறும்படி ஒரு குருவி அடிக்கப்பட்டது. அந்த குருவியினுடைய ரத்தத்தினால், ஊறுகிற ரத்தத்தினால் நம்ம உடம்புல இருந்து எத்தனை லிட்டர் கொடுக்க முடியும்? ஊறிக்கொண்டே இருக்கிற அந்த ரத்தத்தினால், கேதுரு மட்டை, அழியாமல் இருக்கிற அந்த கட்டை, சுத்திகரிக்கிற ஈசோப்பு, சிகப்பு கயிறு, இது எல்லாம் முக்கப்பட்டு வெளியில எடுத்து இது பறக்க விடுகிறது என்றால், இனி உன் குஷ்டரோகம் உன்னிடத்துல இருக்க போவது இல்லை. ஏன் இருக்க போவதில்லை? உனக்காக ஒரு குருவி, ஒரு பறவை அடிக்கப்பட்டது, உனக்காக அது கொல்லப்பட்டது. கரங்களை வைத்திரால் இல்லையா சொல்லுங்க. அந்த ரட்சிப்பு, அந்த பாவ மன்னிப்பு எதுவரையா நிற்கும்? அதனுடைய பலன் எதுவரை நிற்கும்? கேதுரு மட்டை அழியாதது மாதிரி கடைசி வர இந்த பாவ மன்னிப்பு உங்களுக்கு எனக்கும்
இன்னைக்கு எத்தனை தடவை போய் பாவம் மன்னிப்பு கேட்கிறோம் நம்ம? எங்கள் பாவங்களை மன்னி, எங்கள் பாவத்தை மன்னி. எத்தனை தடவை மன்னிக்கிறது? கர்த்தர் ஒரே தடவை நமக்காக மன்னித்தார், ஒரே முறை மன்னித்தார். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்மை சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தடவை மன்னிக்கிறாரு, ஆனா ஒவ்வொரு நாளும் நம்மை கழுவி கொண்டு, அதான் ஊறுகிற தண்ணீர், கெட்டு போகாத கேதுரு கட்டை. ஈசோப்பு சுத்திகரிக்கிறது. சிகப்பு நூல் என்றால் ஒரு விபச்சாரி இருந்தால் எரிகோ கோட்டையில, அப்ப எரிகோ கோட்டையை அழிக்க வருவதற்காக 2 பேர் வேவு பார்த்துட்டு வந்து இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கும் போது சொன்னாங்க, நீ எங்களுக்கு உதவி செஞ்ச, உன் வீட்டு ஜன்னல்ல சிகப்பு கயிறை என்ன பண்ணு, கெட்டு. நான் இந்த தேசத்தையே அழிக்கும் போது நீங்க எனக்கு உதவி செஞ்சதுக்காக உன்னையும் உன் குடும்பத்தையும் காப்பாற்றுவேன். இந்த கயிறு வெளியில தொங்கட்டும். நீ கயிறு தொங்குறத வச்சுதான் நான் வீட்டை அடையாளம் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு நாங்க 2 பேர் வந்தோம், யுத்தத்துக்கு பல ஆயிரம் பேர் வருவோம். எல்லார்ட்டையும் நாங்க சொல்லிடுவோம், யார் வீட்டுல சிகப்பு கயிறு தொங்குதோ அந்த வீட்டை தொடாதன்னு சொல்லிடுவோம். சொன்ன உடனே அந்த விபச்சார ஸ்திரீ அவங்க 2 பேர் போனதுக்கு அப்புறம் எரிகோவை அழிக்க இஸ்ரவேல் ஜனங்கள் படைப்படையாய் வந்து அடிச்சு நொறுக்கிக்கிட்டு இருக்கான். பாம்பு போட்டு நொறுக்கிற மாதிரி கவன்கள் வச்சு அடிச்சு நொறுக்கும் பொழுது எல்லாருக்கும் ஒரு கண்டிஷன், வீட்டு வாசல்ல ஊறுத்தி வீட்டுல மட்டும் கயிறு என்ன பண்ணும், என்ன கயிறு தொங்கும், அந்த வீட்டை மட்டும் தொடாது. பல ஆயிரம் பேருக்கு நியூஸ் போயிருச்சு, எல்லாத்தையும் அடிச்சான். சிகப்பு கயிறு தொங்குற வீட்டை மட்டும் விட்டுட்டான். அதான்ப்பா ரட்சிப்பு. உங்க குடும்பத்தில் அழியாத ரட்சிப்பை கர்த்தர் உங்களுக்கு தந்திருக்கிறார். கேதுரு கட்டை அழியாத ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஈசோப்பு அழியாத சுத்திகரிப்பை உங்களுக்கு தந்திருக்கிறார். ஊறுகிற நீர், ஒவ்வொரு நாளும் நீ தவறு செய்தாலும் உன் பாவங்களை மன்னித்து நித்திய காலமாய் வாழ வைக்கிற ஊற்று தண்ணீர் உன்னோடு கூட இருக்கிறது. இதுக்குள்ளதான் ஒரு குருவி கொல்லப்பட்டு இந்த தண்ணீர ரத்தம் கலக்கப்பட்டது. இந்த குருவியின் கேதுரு மட்டையும் ஈசோப்பும் அந்த சிகப்பு கயிறும் முக்கி எடுக்கப்பட்டதுக்கு பின்பாக குருவி பறக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். நீங்க தான் அந்த குருவி, நீங்க தான் அந்த குஷ்டரோகி, நீங்க தான் குஷ்டரோகிக்குள்ள பிரமாணம். அதுவே இந்த மாலை வேளையில யாராவது பாவத்தோட இருந்தீங்கன்னா ஒரு ஊறுகிற ஊற்று நீர் உங்களுக்காக இருக்கிறது. நீ எவ்வளவு பெரிய பாவியாரு. எங்க தாத்தா கடைசியை சாகும்போது எவ்வளவு ஆண்டவரை பத்தி சொல்லும் போது சொன்னாங்க, என்னைய ஆண்டவர் மன்னிக்கவே மாட்டார். அப்படி ஒரு பாவமே பூமியில கிடையாது. நாமே இது பண்ணிக்கிற கூடாது. என் பாவத்தை எப்படி மன்னிப்பாரு, எவ்வளவு பெரிய துரோகி. நம்ம எவ்வளவு பாவம் செஞ்சாலும் சரி, நான் சொல்றேன், இந்த உலகத்து அளவு பாவம் செஞ்சாலும் சரி, அந்த பாவத்தை மாற்றுவதற்கு மன்னிப்பதற்கு இரட்சகர் இயேசுவுக்கு அதிகாரம் இருக்கிறது. உங்கள் பாவங்களை நீங்க அறிக்கை செய்யுங்க தயவு செய்து. இந்த குஷ்டரோகம் உன்னை பரலோகத்தை விட்டு புறம்பாக்கும். இந்த குஷ்டரோகம் உன்னை உயிரோடு எழும்ப விடாது. இந்த குஷ்டரோகம் உன்னை நித்திய அந்த 1000 வருஷ அரசாட்சியிலே ஆளுகை செய்ய விடாது. குஷ்டரோகத்தோடு பாவத்தோடு நீங்கள் செத்தால் நீங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. நீங்க எதுக்கு வருகிறோம்? ஆண்டவரே என் தொழில் ஆசீர்வதி, என் படத்தை தாரும், என் குடும்பத்தை ஆசீர்வதி, என் சரீரத்தில் உடம்பு நல்ல தெம்பு தாரும். அதுக்காக வர நல்லது, அதை விட நல்லது நீங்கள் உயிரோடு கூட எழுந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. கேன்சர் வியாதி இல்ல 2 மாசத்துல செத்து போயிடான ஒருத்தனுக்கு இருக்கும்போது அவன் கரியும் சோறு தின்னு என்ன பிரயோஜனம்? அதுதான் ரட்சிக்கப்படாத ஒருவன் பூமியில அனுபவிக்கிற ஆசீர்வாதம். அவன் சீக்கிரத்துல சாக போறான். சாகருக்கு முன்னாடி என்னத்தையோ அனுபவிச்சுட்டு போறான். ஆனா நம்ம ஜீவனோடு கூட இருக்கிறவர்கள், நீங்க ஆண்டவரை மட்டும் பிடிச்சுக்கிறீங்க. இந்த பாவத்திலிருந்து வெளியில வாங்க. இயேசுவே உம்முடைய இரத்தத்தால் என்னை கழுவுன்னு சொல்லுங்க. இந்த பூமியிலையும் கர்த்தர் உங்களை டாப்ல வைப்பாரு, பரலோகத்துல இவங்களை உயர்த்துவார். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஒரு கல்லுல 2 சொல்லுங்க. ஒரு கல்லுல நித்திய ஜீவனும் உங்களுக்கு கிடைக்கும், பூமியிலையும் ஆசீர்வாதம் கிடைக்கும். 2 வேணுமா 1 வேணுமா சொல்லுங்க. கண்ணால 2 எடுத்தீங்க ஆசையா, 2 வேணும் நமக்கு. இதான் ரெட்டிப்பான நன்மை. நித்திய ஜீவன் வேணும், பூமிக்குரிய ஆசீர்வாதமும் வேணும். ஆண்டவர் உங்க நிலையான ஆசீர்வாதத்தை தருவாரா? இப்ப வெளியிலேயே அலைஞ்சுக்கிட்டு அடைக்கப்பட்டு தாடியை மறைச்சிட்டு முடிய மறைச்சிட்டு இருந்த குஷ்டரோகி ஏசப்பாவை பார்க்கிறான். நான் என்ட்ரன்ஸ்க்கு வந்துடுறேன், ஆரம்ப பாயிண்ட்டுக்கு. ஏசு அவனை தொட்டு சுகமாக்கிற உடனே இதுவரை அவனால தொழில் செய்யவே முடியாம இருந்தான். இந்த குஷ்டரோகி என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான்னு சொல்லுங்க? தொழில் செய்ய முடியல. இந்த குஷ்டரோகிக்கு கல்யாண காட்சிக்கு போக முடியாது. இந்த குஷ்டரோகிக்கு சொந்த பந்தம் இல்ல, தனிமைப்படுத்தப்பட்டவன். இப்ப ஏசப்பா தொட்ட உடனே குழந்தை மாதிரி மாறிட்டான். மாறின உடனே இப்ப திரும்ப போய் அவனுடைய தொழிலை செய்ய ஆரம்பிக்கிறான். அவன் கையிலேயே அவன் சாப்பிட்றான், அவன் சம்பாரிச்ச உணவை சாப்பிட்றான். திருமணம் ஆகாத குஷ்டரோகியா இருந்தால் அவனுக்கு அழகான பெண் கிடைக்கிறது, அவனுக்கு திருமணம் முடிக்கிறான், அவனுக்கு நல்ல சந்ததிகள் பிறக்கிறது, அவன் குடும்பம் நார்மல் லைஃபா மாறுது. காரணம், அவன் குஷ்டரோகியத்தை கர்த்தர் மாற்றினான். உங்களுக்குள்ள இருக்கிற இந்த பாவம் மாறும் பொழுது நீங்கள் எல்லாவற்றிலும் சுகமாய் இருப்பீர்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க தொழில் நல்லா இருக்கும். நீங்க குஷ்டரோகியா இருக்கிறதுனால ஒருவேளை உங்க தொழில் நல்லா இல்லாம இருக்கலாம்.
நீங்க சுகமா இருங்க, உங்க தொழிலை கர்த்தர் நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். நீ குஷ்டரோகியாய் இருக்கிறதுனால் நீ தூரப்படுத்தப்பட்டவனாய் நிந்தையும் அவமானத்தையும் நீ அனுபவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் குஷ்டரோகத்தை விட்டு வெளியே வா, கர்த்தர் உன்னை சொசைட்டில ஒரு பெரிய ஆளா கர்த்தர் வைப்பார். எல்லாமே அந்த குஷ்டரோகத்துக்குள்ள தான் இருக்குது. அடப்பட்டு பாளையத்துக்கு புறம்பே இருக்கிறவன் என்னப்பா சம்பாதிக்க முடியும், என்ன ஊர் உலகத்துல பெரிய மதிப்பு மரியாதையை வாழ முடியும்? முதல்ல அவனுக்கு பேரே குஷ்டரோகி. வாண்ட தொட்டு சுகமாக்கடவுன்னு அவன் ஊர்லயே பெரிய ஆளா மாறிட்டான். அல்லேலூயா. இன்னொரு குஷ்டரோகி இருந்தான், அவர்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை இருந்தது. ஊருக்கு வெளியில இருக்கான், ஊருக்குள்ள பஞ்சம், எதிரி நாட்டுக்காரன் பொண்ணு வெள்ளியோட வந்து சண்டை போட நிக்கிறான். ஆண்டவர் நடு ராத்திரியில அந்த கூட்டத்தை விரட்டி அடித்தார். அப்பொழுது குஷ்டரோகிகள் எல்லாரும் தூரத்தில் இருந்தவர்கள் ஒவ்வொரு கூடாரமா போய் பார்க்கறாங்க. வெள்ளி, நகை, தங்கம், பொண்ணு. ஊருக்குள்ள இருந்தவனுக்கு ஒண்ணு இல்ல, குஷ்டரோகியா இருந்தவனுக்கு அவ்வளவுத்தையும் கர்த்தர் தந்தார். காரணம், அந்த குஷ்டரோகியின் மேல் கர்த்தருடைய கிருபை இறங்கினது. நீங்க பாவத்தை விட்டு வெளியில வரும் பொழுது கர்த்தர் உன்னை ஐஸ்வர்யத்தினால் நிரப்புவார். பாவத்தை விட்டு விலகும் போது உங்க சரீரத்துல சுகம் உண்டாகும். பாவத்தை விட்டு விலகும் போது உங்களுடைய சந்ததிகள் ஆசீர்வாதமாக இருக்கும். பாவம் தான் எல்லாத்துக்கும் வேர். பாவத்தின் வேர் அறுக்கப்பட வேண்டும். பரிசுத்தவானாய் நீங்கள் மாறுவீர்களானால் சகல ஆசீர்வாதம் உங்கள் குடும்பத்தை தேடி வர ஆரம்பிக்கும். என்னுடைய பிளஸிங், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு நீங்க சரியா ஒப்பு கொடுத்தா உங்க குடும்பத்தை கர்த்தர் உயர்த்த ஆரம்பிச்சிருவார். அல்லேலூயா. நீங்களா உங்களை உயர்த்துறது அப்படியே வாடி போற செடியா மாறிடும். கர்த்தர் உயர்த்தினா அது வாடாத கிரீடமா மாறிடும். அதுதான் வேதம் சொல்கிறது. அவன் உஷ்ண காலத்தையும் பொறுப்பெடுக்காமல் தப்பாமல் கனி கொடுப்பான். நம்ம ஐஸ்வர்யம் எப்படி தெரியுமா? நம்ம ஆசீர்வாதம் அட்டிக்கிற வெயில்ல காஞ்சு போறது மாதிரி. ஆனா ஆண்டவர் தர ஆசீர்வாதம் என்னதான் சோதனை அடிச்சாலும் என்னதான் வெயில் அடிச்சாலும் காஞ்சு போகாத வாடாத ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார். எத்தனை பேர் அதை விரும்புறீங்க? வர்ற நாட்களை கர்த்தர் உங்களுக்கு அதை தருவாராக. நம்ம